அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இனிமையான அந்த மாலை பொழுதுல எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அந்த ஐவுட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. யுவராஜ் வந்து ரொம்ப அழகா அக்கா சொன்ன மாதிரி அவ்வளவு நேர்த்தியா அதை கரெக்டா எப்போ எப்படி பண்ணணுன்ற அழகான ஒரு ஷெடியூல் போட்டு ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விருது வழங்கும் விழாலாம் அப்படி ஒரு 4:30-5 மணிக்குள்ள ஆரம்பிச்சதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா நானும் பல விருதுகள்லாம் வாங்கிட்டேன். போட்டிருப்பாங்க 5 மணி மேடை கதவு திறக்கப்படும், 5:01 ஆங்கரிங் பேசுவாங்க. என்ன ஒரு நிமிஷத்துல இல்ல அசம்பிள் ஆயிடுவாங்களா? 5:03 முதல் பாட்டு, 5:07 ஃபர்ஸ்ட் டான்ஸ், 5:09 முதல் அவார்டுன்னு. ஆனா பார்த்தா முதல்ல கேட்டு திறக்கிறதே 9 மணிக்கு தான் திறப்பேன். எனக்கு 2 சாங் இல்ல எடுத்து கூட்டி இன்னும் படிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டா. எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு சாங் நீங்க செலக்ட் பண்ணி குழந்தைக்கு எல்லாம் 916 மேம் 916 இல்ல உண்மையில ஹால்மார்க் குழந்தைதான் நீங்க பெற்று எடுத்திருக்கீங்க. பியூட்டிஃபுல்லா, அதாவது உங்களுடைய அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே அந்த கை பாத்தீங்கன்னா அப்படி அந்த சொரத்துக்கெல்லாம் வந்து அப்படி இப்படிலாம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் உனக்கு வந்து பொண்ணை பார்க்காம அம்மா பார்த்துட்டு இருந்தீங்களா? மேல ஏத்தனோட மேல ஏத்துறா. ஓ அப்படியா? அம்மா சொல்ல சொல்ல நீ நடிச்சிடற அன்பு அந்த மாதிரி. அம்மா லவ் மேரேஜா மேம்? அதான் சார் ஹாப்பியா இருக்காரு. சரி ஓகே. அப்படி அம்மா சொல்லி சொல்லி நீங்க அப்படி மேலே ஏத்தி கீழே ஏத்தி பறக்கணும் பாடுனீங்களா? அப்புறம் அந்த சுத்தி சுத்தி கூட அம்மா சொன்ன உடனே அது மறந்துட்டு டக்குன்னு நீங்க சுத்தி சுத்தி பாடுனீங்கல்ல. ரொம்ப அழகா பாடுனீங்க ராஜா, ரொம்ப அழகா பாடுனீங்க. என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? என் பாட்டு மருவத்தூரம் சித்தி. ஐயோ, அது மூச்சு விடாம பாடுவீங்களா? தெரியும், அண்ணா கொஞ்சம் தெரியும். கொஞ்சமா பாடுறீங்களா? இப்ப பாட முடியுமா? ஓகே கண்ணா. மருவத்தூரம் சித்தி மகமாய் மாவா. ஐயோ ஐயோ ஐயோ, கொஞ்சமா தெரியும், முழு பாட்டுமே பாடிட்டாலே. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடிட்டீங்க. ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு என்னங்க? பாட்டா பாட தெரியுமா? மியூசிக் போட்டுட்டு இருக்காரு தெரியுமா? ராஜா நம்ம பின்னாடி பயங்கரமா மியூசிக் போட்டுட்டு இருக்காரு, வேற லெவல்ல. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடு, தேங்க்ஸ் சொல்லிடு. அதாவது இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் பிரமாதமாக பாடுகிறார்கள். அதாவது குட்டி குட்டி பசங்களாம் அற்புதமாக பாடுகிறார்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க, அதாவது நான் இளையராஜார்கள் பண்ணப்புறத்துல வந்து பாடிய காலங்கள் வேற. இன்னைக்கு இதே பாடலாம் அண்ணனுடைய பாடல்களை இவ்வளவு அழகா அந்த குட்டி பிள்ளை பாடும் பொழுது எனக்கு அவ்வளவு அழகான மன மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்னும் நிறைய மேடைகள் நீ பார்த்துடாங்கண்ணா, இந்த மனமார்த்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்குவேன். இது யாரு? இப்ப பேசுறனே ஒரு வாய்ஸ், அது யாருன்னு பேரு மறந்துருச்சு, யாருன்னு தெரியல. யோகசங்கர் சார். உன்னை நினைச்சு நான் பூரிச்சு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எங்க அங்கிருந்து முடிச்சு போட்டு வச்சிருக்கியா? ஆல்ரெடி அப்படித்தானா? ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கா? சரி, வெரி குட், நல்ல பாடம். சரியா? என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி? செகண்டா, 5th ஸ்டாண்டர்டா? சரி ஓகே, நல்லா படிக்கணும் முதல்ல, அப்புறம் தான் இதெல்லாம். வெரி குட், ஓகேடா கண்ணா. வேற என்ன? பூச்சிபுரி சாங்கா? உன் பேர் ருத்தி யந்திராவா? ஓகே, ருத்தி யந்திராவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை டெய்லி டிவியில வந்து இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஓட்டு 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 போடணுமா உங்களுக்கு? சரி ஓகே, தேங்க்யூ, வெரி குட் அண்ணா.
தேங்க்யூ ருத்தி. சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை பெறுகிறார் நம்ம எல்லோருடைய மனசை கவர்ந்த ருத்தி. குழந்தை நடுவுல டான்ஸ் எல்லாம் வேற ஆடினால அதுவும் நீங்க தானே சொல்லி கொடுத்தது? இல்ல அவங்க ஆடும்போது பாத்தீங்கல்ல இந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்துச்சு இல்லையா, அதோடைய ஜெராக்ஸ் தான் அது. அதனால சார் நீங்க எதுவும் பாடுவீங்களா? இல்ல சும்மா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் பாடி கொடுங்க இல்லையா? அதனால பாப்பா நல்லா பாடுறாங்க, இன்னும் நல்லா பிராக்டிஸ் கொடுங்க. ஓகே வெரி குட். போற கச்சேரியில மட்டும் ஹெவியா பேமெண்ட் கேட்காத. அப்பாக்கு பாட தெரியாதா? அப்பாக்கு வேற என்னெல்லாம் தெரியும்? டிராயிங் வரைய தெரியும், ஆக்டிவிட்டி பண்ண தெரியும், ப்ராஜெக்ட் பண்ண தெரியும். உங்க அம்மா என்ன வேலை தான் பாக்குது வீட்டுல? அம்மா அப்பாவும் நகைக்கடை வச்சிருக்காங்க. என்ன கடை? நகைக்கடை. அட்ரஸ் இருந்தா கொடுத்துட்டு போ, பின்னாடி தேவைப்படும். தெரியாத நான் வாங்கிக்கிறேன் போ, இது போதும். எந்த ஏரியால வச்சிருக்காங்க கடை? பெரம்பலூர். பெரம்பூர் தானே, பாத்துக்கிறேன் போ. தேங்க்யூ. இது ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரியா இருக்கு. நன்றி ருத்தி. அவங்க பெற்றோர்கள் ஏங்க இன்னைக்கு பிடிஆர் மகால ஃபங்க்ஷன் நல்ல பெயிண்ட் அடிங்க. எங்க வீட்டு குரூப்ல பார்த்து பெயிண்ட் இல்ல உட்காந்துருக்கு முன்னாடி அம்புட்ட பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது தெரியுமா? வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்காரங்க சேர்க்க மாட்டாங்க. என் பொண்டாட்டியை காணா அப்படின்வாங்க. ஏன்னா பெயிண்ட் போயிடும் கரைச்சு. அதனால பயப்படாது, ஏசி கால அப்படியே இருக்கும். எதுக்கு பாவப்பட்டது? இத்தனை பேர் சாதனையாளர்கள் வந்திருக்காங்க. இவங்க சாதிச்சிருக்காங்க பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் இருக்க ஆண்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்றத நாங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்படிதானே? உடனே கமாத்துவாங்க. பிரிச்சுடுவேன். நீதான் வந்தா முந்திரி கொண்ட மாதிரி உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம். நான் எப்படி சொல்றேன், ஓடுற அந்த டீனர் பஸ்ல ஏறிப்பாரு, பெண்கள் பக்கம் எழுதிட்டான். பெண்கள் பூவையர், மங்கையர், மகளிர், மடந்தையர், அழகழகான பெண்கள் எழுதிட்டான். அப்படியே ஆண்கள் செய்வாரு. திருடர்கள் தாக்கலை செருப்பை அடிப்பேன், இடையில் கையை விடாது. பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓர நதி இருக்கு, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, எல்லா பொம்பளை பேரு. எங்கேயாவது சுப்பிரமணிய, சுரேஷ் மூர்த்தி, ஓமசந்திரன் போடுதா? இல்ல வச்சா என்ன வருதா வருவீங்க? தாய் நாடும் தந்தை நாடு சொல்றோமா? தாய் மொழின்னு சொல்றோம், தந்தை மொழி சொல்றோமா? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனா கூட அத்தனை என்னமா வர்ற மாதிரி மகாலட்சுமி எப்படிட்டாங்க? இந்த வர்றான் பாருவா மகாலட்சுமணன் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன வாய் வலிக்குமா? வந்த உடனே கேவலப்பட்டு போனேன். ஒரு வாய்க்கு பேச வந்து போட்டுக்காரு, வசந்தத்துக்கு ஒரு கோட்டை மாட்டு வந்துருக்காரு. இவரு பேசுங்க பேசுங்க என்ன ஆட்டா? போற வழியில் பாட்டாய் வாங்கி குடிச்சுட்டு போயிருவாங்க. கேவலப்படுறது இன்னைக்கு கேவலப்படாம வீட்டுக்கு போயிடணும்னு நினைச்சு கேவலப்பட்டேன்.
முந்தானத்து வாணி மகால்ல ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி வெளியே இருங்க சார், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கூப்பிடுறாங்க. ஒரு குட்டி பையனை வந்து பார்த்தேன், கண்ணாடி தட்டி, அங்கிள் நீங்க ரொம்ப பெரிய சூப்பர் பார்த்துருக்கேன் அப்படின்னா நான் அப்படி காவலை தூக்கிட்டு ஆமாடா நாங்களா எந்த டிவில பார்த்தேன்னு டிஸ்கவரி சேனல்ல பார்த்துட்டு போயிட்டேன். எப்படி நான் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்து